ட்ரெஸ் கிடைக்கலன்னு சந்தோஷமா சொல்ற ஒரே ஆள் நீங்கதான். அவ்வளவுதான் போ. ஒன்லி ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர். இங்க பாருங்க குர்தீஸ். கம்பெனி வீடு இப்படி இருக்காது, அது ஒரு மாதிரி இப்படி இப்படி இருக்கும். இப்படி 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 ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு. செம்மையா இருக்குப்பா. கடலுக்குள்ள போறோமா நம்ம? அப்படியா? அதனால சில்லுன்னு காத்து வருது. கோஸ்டல் ரோட், கோஸ்டல் ரோட். தண்ணியில முழுகிறாத. நானும் முழுக மாட்டேன், உங்களை நான் தான் காப்பாத்தே வருவேன். இன்னும் எப்படி இதெல்லாம் கட்ட முடியுதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் படிக்கிறாங்க அவங்க. கட்டுறக்குள்ள இப்ப ஒரு கல்ல செதுக்குனாக்குள்ள தண்ணி வந்துடாதா? ஆமா. பிடிச்சிருச்சு பாப்பு குட்டி. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வரேன். நான் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஆனா என்ன பண்றது, பக்குட்டி எனக்கு வந்து தங்கச்சியா போயிட்டாலே, அதனால அவளுக்கு ட்ரெஸ் தேடுறதுக்காக நாங்க வந்து இப்போ கடைக்கடையா சுத்திட்டு இருக்கோம். கொலாபா காஸ்வே வந்திருக்கோம் நாங்க. அங்கேயும் பக்குட்டிக்கு ட்ரெஸ் கிடைக்கல. அதனால இப்போ நாங்க வந்து கொஞ்சம் அவளுக்கு சுத்தி எங்களுக்கு போய் சந்தோஷமா ட்ரெஸ் கிடைக்கலன்னு சந்தோஷமா சொல்ற ஒரே ஆள் நீங்கதான். அதுவும் என் தங்கச்சியா பிறந்துட்டாலே அவளுக்காக வந்தேன். சரி நான் கூட இறக்கமா பேசுறீங்கன்னு. அதனால இப்போ வந்து உனக்காக சுத்திட்டு எங்களுக்கு போய் பஸ் கேபிச்சு. அதனால நாங்க வந்து ஒரு புது ஹோட்டல் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். இந்த ஹோட்டல்ல நல்லா சாப்பிட வந்திருக்கேன் இந்த இடத்துல. அதனால நான் வந்து இப்போ நிறைய ஆர்டர் பண்ணிருக்கோம். ஆர்டர் பண்ணல காட்டுறேன். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன்? இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பேகம் பஹாராமா, சிக்கன் பேகம் பஹார் டுடே ஸ்பெஷல். அதனால அதை ஆர்டர் பண்ணிருக்கோம். சப்பாத்தி ஆர்டர் பண்ணிருக்கோம். வேற கபாப் பாவ் ஆர்டர் பண்ணிருக்கோம். சிக்கன் கபாப் பாவ் ஆர்டர் பண்ணிருக்கோம் நாங்க. அப்புறம் வேற எது ஆர்டர் பண்ணிருக்கோம்? பிரியாணி இங்க வந்து ஸ்பெஷல். இங்க இது ஆக்சுவலா முஸ்லிம் ஹோட்டல். சோ பிரியாணி எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ட்ரை பண்ணலாம். அதனால நாங்க வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோம். அதெல்லாம் வரும், வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். தக்காளி குழம்பு. தக்காளி குழம்புல இல்ல, இது பேகம் பஹார், சிக்கன் பேகம் பஹார். முட்டையா? முட்டையா? அப்படி இன்னைக்கு வீடியோல யாரும் இருக்க மாட்டா? சிருஷ்டி. அவளுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க தெரியா, வீட்டுல இருக்கா. வீட்டுல கண்டால உனக்கு கம்பெனி கொடுக்க வரலையா? நான் கிரிக்கெட் விளையாட ஆள் இல்ல. வேற அவன வீட்டுல உட்காந்து ஜாம்பி படம் பார்த்துட்டு இருக்காளம்மா. போன் பண்ண ஜாம்பி படம் பார்த்துருக்கேன்னு சொன்னான். அவன் மட்டும் என்ஜாய் பண்றான். இன்னைக்கு மாமா கூட கேம் ஷோ வேற போறேன்னு சொன்னா என்ன? அது எப்படி என்னைய விட்டு போவாங்க? எப்படி பெருமை ரெட் கலர்ல முட்டை ரெட் கலர்ல இருக்கு. உள்ள மத்த நார்மல் முட்டையா இருக்கு. நாங்க இன்னைக்கு கொலாபா காஸ்வேல ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். நீ கட் பண்ணி ஒரு ட்ரெஸ் கட்டி காட்டுங்க ட்ரெஸ். பக்குட்டி அவ்வளவுதான் போ. சூப்பரான ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். இங்க வந்து எல்லாமே இருக்குது. இங்க பிரேஸ்லெட்ஸ், பேங்கிள்ஸ். இந்த பேக் சுஷ்டிக்குட்டி வச்சிருக்கா. டிங் டிங். லாஸ்ட் டைம் வந்தப்ப இந்த கடையில தான் நாங்க வந்து எங்க அப்பாக்காக பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த டைம் வந்தா எவ்வளவு வாங்குறோம்னு பாப்போமா? இங்க பாருங்க, அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி மஞ்சள் கலர், பளிச்சு கலர். அப்பாவுக்கு மஞ்சள் கலர் புதுசா இந்த ஒரு பேக் வந்திருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன ரேட் சொல்லுங்க? எவ்வளவு ரேட் சொல்லுவாங்க? எங்க அம்மா கிட்ட வந்து காலேஜ் போறதுக்காக குர்த்திஸ் கேட்டுட்டு இருக்கா. ஆனா எங்க அம்மா எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய வாங்கி கொடுத்தாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் நான் கேட்பேன். கேக்குறது என் உரிமை, வாங்கி தரது எங்க அம்மாவின் கடமை. அப்படிதான் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் கஷ்டப்பட்டு விளையாடி முன்னேறி இருக்காங்க. அவங்க இப்ப பெரிய ஸ்டாரா இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அழகுதான்.
ஐயோ கடவுளே, அழகா இருக்கியா? கொஞ்சம் பாப்பு குட்டி மண்டை உடைஞ்சிருச்சு. I'm கரிஷ்மா. கண்டக்கா கரிஷ்மாக்கா. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அங்க வந்து பிச்சை ரெடி பண்றாங்க பாரு. For what purpose? கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பிச்சை ரெடி பண்ண பாப்புக்குட்டி. அப்பதான் வந்து விளையாட முடியும். கிரிக்கெட் விளையாட தெரியுமா? கிரிக்கெட்ல ஓ 6 தான். நான் அடிச்சாலே 6 தான். நீ அடிச்ச 6 பாலுக்கு 6 6 நான் அடிப்பேன் தெரியுமா? அதெல்லாம் ரிங்கு சிங்கால மட்டும் தான் அடிக்க முடியும். சரியா? உங்க விராட் கோலியால கூட அதெல்லாம் முடியாது. அதனால நீ வந்து செஞ்சுரி நாங்க half செஞ்சுரி அடிச்சிருக்கோம். பில்டப்லாம் உடாத பப்பு. செஞ்சுரிஸே நாங்க half செஞ்சுரி. இது வந்து நம்ம நிக்கிற இடம் வந்து மும்பை கராத்த ரோஹித் சர்மா இடத்துல நின்று இருக்கோம். சரியா? நான் போய் பெங்களூர்ல போய் சொல்லிட்டேன் நான் பெங்களூர் கராத்தா விராட் கோலி சொல்லுவாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க யாருக்கிட்ட சொன்னாலும் மும்பை கராத்தா ரோஹித் சர்மா மட்டும் தான் சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து பேசு. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, சச்சின் டெண்டுல்கரோட அதோட பரம்பரை எங்க கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க அவங்க. அதனால ஸ்டார் அப்படியே எத்தோட டாப்ல இருக்காங்களே எல்லாரும். அவங்க விராட் கோலி மாதிரி கீழே இல்லாம ஒரு டிராஃபி கூட வைக்க முடியல அவங்களால. இப்ப யாரு இப்ப 6 அடிப்பாங்களா 4 அடிப்பாங்களா? ஐயோ போச்சு டக் அவுட்ல கேட்சே பிடிக்கல. வேற அதான் ஸ்டேஷன். அது அங்க இருக்குல்ல, அதான் சிஎஸ்டி ஸ்டேஷன். நைட் நல்லா லைட்டா இருக்கும். நைட் வந்து பார்க்கலாம். நாங்க பர்ச்சேஸ் பண்ண வந்தோமா, இங்க ஒரு கார்டன்ல பார்த்தா எல்லா ஆம்பளைலாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னன்னு யோசிச்சா இங்க வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட் ஒன்று இருக்கு. அப்பதான் புரிஞ்சுது எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டிய வந்து பர்ச்சேஸ் பண்ண விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பேகை தூக்கிட்டு வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, எல்லா இடத்துலயும் ஆளுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. மும்பைல ஸ்ட்ரீட் ஷாப்பிங்னாலே அது வீட்டி தாங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 10 minutes தான். வந்தீங்கன்னா 200க்கும் மேல கடை இருக்கு. சூப்பரா குவாலிட்டி கிடைக்கும். ஆனா இங்க கேளுங்க, கொஞ்சம் விலை அதிகமா சொல்லுவாங்க. நம்ம சண்டை போட்டு வாங்கணும். நாங்களும் அப்படிதாங்க வாங்குவோம். நல்லா சண்டை போட்டு எப்படியும் வாங்கிடுவோம். இது நிறைய ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் அங்கதான் வாங்கினேன். இங்கதான் வாங்கினேன். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம்ல, அதனால இங்க பாருங்க குர்த்திஸ் இங்க சூப்பரா கிடைக்கும். 200க்கு மேல கிடைக்கும். 200க்கு மேல கடை வந்து ஒரே இடத்துல. பேக், கம்மல், பெர்ஃப்யூம், கண்ணாடி எல்லாமே ஒரே இடத்துல. இன்னர் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். நீங்க வேணா வந்து வாங்கிக்கோங்க. அங்க பாருங்க கம்மல், என்னோட ஃபேவரட். ரஷ்மிகா ஒரு கம்மல் வாங்கி கொடுங்க. கமலா நான்லாம் வாங்கிட்டேன், உனக்குலாம் வாங்கி தர மாட்டேன். சிருஷ்டி வீட்டுல ஜாலியா இருப்பா. அவ வந்திருந்தா கூட கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிருக்கும். உனக்கு டைம் பாஸ் வேணுமா ட்ரெஸ் வேணுமா? ரெண்டுமே எல்லாம் கொடுக்க முடியாது. இது ஒண்ணு வாங்கியிருக்காங்க இப்போ. அது மாதிரி எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சிங்கா போட்டுப்பாங்க. இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. டிஷர்ட்ஸ், பேண்ட்ஸ், ஷர்ட்ஸ், ஒரு லைன் ஃபுல்லா கடையா இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்லயும் சரி பேக் கலெக்ஷன்ஸ், பேக்ஸ், டிஃப்ரெண்டா பேக்ஸ் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க ஃபுல்லா ஒரே பிரிண்ட்ஸ். இங்க பாத்தீங்களா, இங்க வந்து சின்ன குழந்தைங்க 2 வயசு குழந்தைல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்க இங்க வாங்கிக்கலாம். Again my mom is back to Kamal. நல்லா இருக்கு. இது பாரு, இதோட இதான் நல்லா இருக்கு. எங்க அம்மாவும் கமலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா இல்லாம கமல் இல்லை, கமல் இல்லாம எங்க அம்மா இல்லை. இங்க பாருங்க, உங்களுக்கு நைட்டு ஃப்ரீயா போட்டிருக்காங்க. நைட் ட்ரெஸ் வேணுமா, அதுவும் உங்களுக்கு இங்க சூப்பரா கிடைக்கும். ஸ்டைலிஷா கிடைக்கும். இங்க பாருங்க, ஷார்ட்ஸ், டிஷர்ட், காட் செட்ஸ் மாதிரி. எனக்கு ஒண்ணு அம்மா அதமா இருக்குமா பாருங்க. நான் இப்ப காலேஜ் போறேங்கிறதுனால எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் நான் வந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தேடிட்டு இருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்க அம்மா. எனக்கு இங்க வந்து ஒண்ணுமே பண்ணல. இங்க வந்து நான் எதுவுமே நான் இன்னும் வாங்கல. ஆல்ரெடி நான் நிறைய வாங்கி வச்சிட்டேன். ஜீன்ஸ் யார் இருக்கு மேடம்? ஒண்ணுதான் வாங்கியிருக்கேன். மேடம் ஒண்ணுமே ஒரு ஜீன்ஸ் தான் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் கம்மல் நிறைய வாங்கியிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் இருக்குக்கா.
இங்க வந்து நிறைய சூப்பர் சூப்பர் ட்ரெஸ் இப்படிதான் இருக்கும். இது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம், சிஎஸ்சி ஸ்டேஷனுக்கு அங்கேயே இருக்குது. எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, எல்லாமே ஒரே கிரவுண்ட்ல பண்றாங்க. இங்க பாருங்க, இவங்க இங்க வந்து நாளைக்கு காலையில விளையாடுறதுக்காக பிச்சர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பெரிய கிரவுண்டு இங்க பாருங்க. இங்க பாருங்க இவ்வளோ பெரிய கிரவுண்டு. ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா எல்லாருமே இருக்காங்களா. வந்து மும்பையோட டபுள் டக்கர் பஸ் இங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போகும். இதுதான் எங்களோட சிஎஸ்டி ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே அப்படி இது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியா இருக்கு. இது மகாராஜாவோட மஹால் மாதிரி தானே இருக்கு. ஆமாங்கக்கா. இங்க பாருங்க நல்ல பெரிய ஸ்டேஷன் இது. இது ஃபுல்லா சிஎஸ்டியோட ஸ்டேஷன் தான். செம்மையா இருக்குல்ல. இது வந்து மும்பையோட ரொம்ப ஃபேமஸான வடாபாவ் கடை, ஆரம் வடாபாவ் அப்படின்னு இருக்கு. இது எவ்வளவு கூட்டம் பாருங்க, கூட்டம் பாருங்க. இந்த வடாபாவ் சாப்பிட்றதுக்காக இங்க இவ்வளோ பேர் நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ டேஸ்ட் வந்து நாங்க இப்போதைக்கு பார்சல் வாங்கிட்டு ட்ரெயின்ல போய் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெயின் போயிடும் அப்புறம். ஆமா, ஸோ வந்து நாங்க ட்ரெயின்ல உங்களுக்கு ரிவ்யூ சொல்றோம். அண்டர்கிரவுண்ட் சப்வே, இந்த சப்வேக்குள்ள போனாதான் போக முடியும். இங்கேயே நிறைய கடை வச்சிருப்பாங்க. இங்கேயும் இப்படி இவ்வளவு கூட்டமா தான் இருக்கும். இந்த மும்பைல நீங்க எங்க பார்த்தாலும் சரி, எப்ப பார்த்தாலும் சரி, நைட்டு 2 மணி இருந்தாலும் சரி, 4 மணி இருந்தாலும் சரி, எப்ப பார்த்தாலும் இப்படி கூட்டமாவே தான் இருக்கும். அதான் மும்பையோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் இருக்குல்ல ரொம்ப பெரிய ஸ்டேஷன். நிறைய லோக்கல் ட்ரெயின்ஸ் இங்க தான் ஸ்டார்ட்டே ஆகும், இங்கதான் எண்டும் ஆகும். இங்க வந்து எப்பவுமே இவ்வளவு கூட்டம் இருக்கும். அவ்வளவு பெரிய ஸ்டேஷன் இது. இங்க பாருங்க எவ்வளவு லோக்கல் ட்ரெயின்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. எவ்வளவு மக்கள், எவ்வளவு கூட்டம் இருக்குது ஃபர்ஸ்ட் பாருங்க. எப்பவுமே இந்த ட்ரெயின்ல எப்பவுமே இந்த ஸ்டேஷன் வந்து இப்படிதான் கூட்டமாவே தான் இருக்கும். ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கு வந்து சிஎஸ்டி சுத்தி பார்த்தாச்சு. ஸோ பாய்.